தமிழகத்தின் முக்கிய தலைவராக கருதப்பட்ட அண்ணாமலை இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து தனியா ஒரு இயக்கம் தொடங்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது பற்றி உங்களோட கருத்து? பழைய கந்தில் பழைய களையத்தில் புதிய கல், அது அர்த்தம் புரியும் எல்லாருக்கும். நன்றி. நன்றி. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நாளை வருகிற 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணியில் வந்து அவர் பங்கெடுக்க விரும்பவில்லை அப்படின்னு இருக்காரு. இது குறித்து வந்து திருமாவளவன் கூட வந்து கொஞ்சம் வருத்தம் தெரிவித்திருக்காரு. இவர் கலந்து கொள்கின்றது குறித்து உங்களோட அபிப்பிராயம் என்ன சார்? இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மாற்றாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டணி. அதில் தலைமை வகிக்கிற காங்கிரஸ் கட்சி அதான் தலைமை தாங்கி மற்ற கட்சிகளெல்லாம் இணைத்து செயல்படுகிறது. அந்த கட்சி நாட்டில் உள்ள இடதுசாரிகள் மற்றும் ஜனநாயக சக்திகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த கட்சியை சார்ந்தது. இதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுடைய பொறுப்பு. ஆனால் இவர்கள் போனால் அவர்கள் வருவார்கள், அவர்கள் போனால் இவர்கள் வருவார்கள் என்பது போன்று பேசுவது இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்கும் அதை பலப்படுத்துவதற்கும் பயன்படாது. இந்தியா கூட்டணி தேவை, அதை பலப்படுத்த வேண்டும். அதற்குரிய அணுகுமுறைகளை காங்கிரஸ் கட்சி தான் மேற்கொள்ள வேண்டும். சார், இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தூய்மையான ஆட்சி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து பெரும்பாலான அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வந்து கட்சியை விட்டு வெளியேறி அதிமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக்கழகம் சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு கூட 4 முன்னாள் அமைச்சர்கள் அங்கே சேர்றத பரபரப்பாக பேச்சு ஏற்பட்டுருக்கு. இப்போ வந்து இது குறித்து உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? பாரதிய ஜனதா எதிர்கட்சியில் இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் அவங்க மேலையெல்லாம் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ள விட்டு வழக்கு போடுவாங்க. யார் வழக்குக்கு உரியவர்களோ, யார் மீது வழக்கு போட்டார்களோ அவர்கள் இருக்கிற கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டால் அவர்களுக்கெல்லாம் தூய்மையாளர்களாக மாறிவிடுவார்கள். அது போன்ற அரசியல் தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அதுதான் நடைபெறுகிறது. இப்போ தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முழு ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சியில் அமர வச்சிருக்கு. இப்போ அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு குழந்தை இப்போ தான் பிறந்திருக்குது, வளரட்டும். வளர்ந்த பிறகு என்னன்னு பார்க்கலாம். குழந்தை தேருமா தேராதுன்னு இப்பயே முடிவெடுக்க தான். குழந்தை பிறந்திருக்குது, இன்னும் தொப்புள் கொடி கூட அறுக்கலை. வளரட்டும். வளர்ந்த பிறகு இந்த குழந்தை தேருமா தேராதாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். குழந்தை பிறந்த உடனே இது தேராதுன்னு எப்படி முடிவு எடுக்க முடியும், தேருன்னு எப்படி முடிவு எடுக்க முடியும்? ரெண்டும் முடிவு எடுக்க முடியாது, பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ அவங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களோட இருக்குன்ற நீங்க கருது? அதெல்லாம் ஒரு கத்திரிக்காயும் கிடையாதுங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கொள்கை, கோட்பாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கட்சி 108 இடங்களில் 107 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். இடம் 108, உறுப்பினர்கள் 107. ஆட்சி அமைப்பதற்கு சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சிகளில் அந்த கட்சி தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற காரணத்தினால ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி கோரி கடிதம் கொடுத்தார்கள். ஆளுநர் அமைச்சரவை அமைத்தும் பெரும்பான்மையை குறிப்பிட்ட நாளுக்குள் நிரூபிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும், அனுமதி அளித்திருக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் அதை செய்யவில்லை. எப்படி சசிகலா காலத்தை நீடித்து பிறகு நீதிமன்ற தீர்ப்பை விரைவுபடுத்தி அவங்க ஜெயிலில் அனுப்பிச்சிட்டு வேற ஒரு ஆட்சி அமைச்சாங்களோ, அந்த மாதிரியான ஒரு ஆட்சியே தமிழ்நாட்டில் அமையாமல் இருப்பதற்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக ஆட்சி நடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் சில கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்தன. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.